2021ஆம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் அறிவிச்சாங்க. அறிவித்தபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க. இந்த அரசாங்கத்தில் 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்குறாங்க. அவர் கேட்குறது நியாயம் தானே? நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்குறாங்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது, அதனால் நிறைவேற்றுன்னு அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதுமே நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதுபோல் 525 அறிவிப்புகள் 2021ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. அதில் 4இல் 1 பங்கு கூட நிறைவேற்றலை. இதுதான் உண்மை, யதார்த்தம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழகத்தில் பல போராட்டம் நடந்துருக்குது. விவசாயிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி எல்லா தரப்புமே இன்றைக்கி போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. வீதியில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது.